ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸில் நோய்கள் ஹியூமன் டிசீஸில் 2 சாப்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்று வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற நுண்ணுயிர்கள் உலகம் மைக்ரோப்ஸ் அது சம்மந்தமாக உள்ளது. இன்னொன்று பார்த்திங்கன்னா 10th இருக்கும். ஸோ இந்த 2 லெசனை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இல்லை ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை நான் ஓவராலாக நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிசி கேட்டிருக்காங்களோ அதை நான் அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். புக் ப்ரூஃப் ஓடி இந்த 2 சாப்டரில் இருந்து. ஸோ இந்த மாதிரி தான் வீடியோஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஜிஎஸில் ஒரு சாப்டரில் எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பேன். இன்னொரு வீடியோவில் அதுலேருந்து என்னென்ன கொஷின் கேட்டாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு வீடியோ வந்து ஒரு யூனிட்னா அதுக்கு அடுத்த வீடியோ வந்து இன்னொரு யூனிட் இருக்கும். லாஸ்ட் வீடியோ பாலிட்டி, இந்த வீடியோ சயின்ஸு, நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியோ இல்லை எக்கனாமிக்ஸோ அந்த மாதிரி வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டரை ஃபஸ்ட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இது நிறைய எஃபர்ட் எடுத்து தான் இது ரெடி பண்ணுது. சயின்ஸ் பொறுத்தளவுக்கும் நிறைய பேர் டஃபாக ஃபீல் பண்ணுற ஏரியா. நான் கொடுக்குற ஆர்டரில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து இந்த லெசனில் வெவ்வேறு இடத்துல இருக்கிறத ஃபஸ்ட்டு பேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்கிறக்காக. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நோய், அதுக்கான காரணி, இதை நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். அதுலேருந்து கொஷின் நிறைய தாட்டி கேட்டிருக்காங்க. அது பாக்டீரியாவாக வைரஸாக எதனால் ஏற்படுது, கொசு மூலம் பரவுச்சுன்னா என்ன கொசு, இதுதான் பேசிக்காக இருக்கிற விஷயங்கள். காசநோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், தொண்டை அலர்ச்சி நோய் கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா, கக்குவான் இருமல், போர்ட்டடெல்லா பெட்ரிட்டிஸ், இதெல்லாம் பாக்டீரியாவில் ஏற்படும் காற்று வழி நோய். இதே வந்து நீரின் வழியாக ஏற்படக்கூடியது, பாக்டீரியாவில் ஏற்படக்கூடியது காலரா வந்து விப்ரியோ காலரே, டைஃபாய்டு சால்மோனெல்லா டைஃபி. வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் காற்றின் வழி பார்த்திங்கன்னா சளி, ரைனோ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா, மைக்சோ வைரஸ், தட்டம்மை, ருபல்லா, பொண்ணுக்கு வீங்கி மம்ஸ் வந்து மைக்சோ வைரஸ், பராடிட்டிஸ், சின்னம்மை பார்த்திங்கன்னா வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். அதுக்கடுத்து பாலியல் தொடர்பு மூலம் ஏற்படக்கூடியது கொனேரியே, சிஃபிலஸ், பிறப்புறுப்பில் குப்பளம். அதுக்கப்புறமா இது வைரஸால் ஏற்படக்கூடியது. ஸோ இது ஜஸ்ட் என்னங்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. வைரஸால் ஏற்படக்கூடிய நீரின் வழியாக ஏற்படக்கூடியது போலியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதிக எக்ஸ்பெக்டேஷன் கொஷின் கேட்கலாம். போலியோ, மலேரியா, இது 2 ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. அதிக சான்ஸ் இருக்கும் கொஷின் கேட்குறதுக்கு, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. போலியோ வைரஸால் ஏற்படுது. ஹெப்பாட்டிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ. வயிற்றுப்போக்கு வந்து ரோட்டோ வைரஸ். 4 நாள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சுகாதார தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 7, மலேரியா தினம் வந்து 25, எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1, காசநோய் மார்ச் 24. அடுத்து வந்து ஆன்டிபயோட்டிக்ஸு எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா பாக்டீரியா பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அதிலிருந்து. அடுத்து எரித்ரோமைசின், பாக்டரோசின், இதெல்லாம் பாக்டீரியாவிலேருந்து எடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸு. பூஞ்சையால் இருக்கக்கூடியது பெனிசிலியம் நொட்டேட்டம், இது சான்ஸ் அதிகம். அடுத்து செஃபலோஸ்போரின். தடுப்பூசியோட வகைகள் இதுவும் கேட்கலாம் மேட்ச் த ஃபாலோயிங்கில். உயிருள்ள நோய் உண்டு பண்ணும் வீரியம் குறைக்கப்பட்டவை வந்து எம்எம்ஆர், பிசிஜி. செயல்படாத தடுப்பான்கள் அது பார்த்திங்கன்னா போலியோக்குள்ளது. துணை அலகு தடுப்பான்கள் ஹெப்பாட்டிட்டிஸ். வீரியம் இழந்த நச்சு டாக்ஸாய்டு வகை பார்த்திங்கன்னா டெட்டனஸ், டிப்தீரியா உள்ளது. ஸோ இது ஆல்ரெடி வெவ்வேறு பகுதிகளில் இருக்குது, இருந்தாலும் இது ஹைலி இம்பார்ட்டன்ட்னால ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துட்டேன். அடுத்து எக்ஸாம்பிள், ஒற்றை கசையிலைக்கு எக்ஸாம்பிள் சூடோமோனாஸ், ஒரு முனை கசையிலைக்கு வந்து சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், இருமுனை பார்த்திங்கன்னா இந்த ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கோள வடிவம்னா கோக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குச்சி வடிவம்னா பேசில்லை, திருகு வடிவம்னா ஸ்பைரிலா. ஸோ இந்த ஏரியாலாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. இந்த பாக்ஸ் வர்றது பார்த்துக்கோங்க. ஆண்டன் வான் லுவான் ஹுக்கு நுண்ணோக்கி கண்டுபிடிச்சிருப்பார். விப்ரியா வந்து கார்புள்ளி வடிவ பாக்டீரியம், விப்ரியா காலரே. ஸ்பைரிலாக்கு எக்ஸாம்பிள். வைரஸ்களில் பொறுத்தளவுக்கும் லத்தீன் சொல்லேருந்து வந்திருக்கு, நச்சுங்கிறது பொருள்.
அதுக்கப்புறமா வந்து நியூக்ளிக் அமிலங்கள் டிஎன்ஏவாக இருக்கலாம், ஆர்என்ஏவாக இருக்கலாம். டிஎன்ஏவாக இருக்கிறது வந்து பாக்டீரியோபேஜ். ஆர்என்ஏவுக்கு எக்ஸாம்பிள் புகையிலை பலவண்ண வைரஸ், டொபாக்கோ மொசைக் வைரஸ். விரியான்ஸுங்கிறது வந்து எளிய வைரஸ் துகளை தான் விரியான்ஸுங்கிறோம். வீராய்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வைரஸில் உள்ள புரத உரையற்ற தீங்கிழைக்கும் ஆர்என்ஏ. டார் வைரஸ்க்கு எடுத்துக்காட்டு காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். விலங்கு வைரஸ்க்கு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸா, போலியோ. எல்லாமே வைரஸில் வந்து 2 பண்பு இருக்கும், உயிருள்ள பண்பு, உயிரற்ற பண்பு. பாக்டீரியா வைரஸ்க்கு பார்த்திங்கன்னா பாக்டீரியோ பேஜஸ்கள், T4ன்னு சொல்லுவாங்க, பாக்டீரியா அழிப்பு வைரஸ்க்கு பேர். அடுத்து பூஞ்சைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. பிரியான்கள்ங்கிறது வந்து புரத துகளால் ஆனது, நோயை உண்டு பண்ணோம். இது வந்து ஸ்டான்லி ப்ரூஸ்னர் அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க, புரதத்தை உருவாக்கியிருப்பாங்க. இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. பிடினா என்னென்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸு. படிம புரதம் அழைக்கப்படுறது வந்து பூச்சிகள் நச்சுத்தன்மையுடைய மாற்றி அதை கொல்லும். ஸோ பிடி காட்டனில் உள்ளது வந்து பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். நைட்ரோசோமோனாஸ், ரைசோபியம் இதெல்லாம் வந்து உயிரி உரங்கள். தயிர் தயாரிக்கிறதுக்கு லாக்டோபேசிலஸ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இதுவும் பார்த்தாச்சு. ஆந்த்ராக்ஸ், இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியுமா மேக்ஸிமம். ராபர்ட் காட்ச்ங்கிறவர் பார்த்திங்கன்னா கோச், பாக்டீரியாவில் தந்தைன்னு அழைக்கப்படுறாங்க. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். பாக்ஸ் எப்போவுமே விடாதீங்க சயின்ஸ் பொறுத்தளவுக்கும். சிலது மார்க் பண்ணது இதில் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது ரிமூவ் ஆயிடுது. ஸோ அதனால் பாக்ஸை மட்டும் விட்டுறாதீங்க, உங்களுக்கு தெரியுமா அதே மாதிரி பாக்ஸ். மேக்ஸிமம் என்ன நோய்க்கு என்னங்கிற பார்த்தாலே போதும், ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். போலியோக்கு மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்தியாவை பார்த்திங்கன்னா போலியோ இல்லாத நாடாக அறிவித்தது வந்து 2014ஆம் ஆண்டு. ஹெப்படைட்டிஸில் பார்த்திங்கன்னா ஜாண்டிஸ் வரும். அப்புறமா மலேரியா என்ன இதுன்னா பிளாஸ்மோடியம் என்னும் புரோட்டோசோவாவால் ஒட்டுண்ணியால் ஏற்படக்கூடியது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது பாக்டீரியாவும் கிடையாது, வைரஸும் கிடையாது, அது புரோட்டோசோவா. பிளாஸ்மோடியம்ங்கிற புரோட்டோசோவாவால் ஆனது, பிளாஸ்மோடியத்தினால உருவாகிறது. அதோட 4 வகை: ஃபாக்சிபோரம், ஓவல், மலேரியே, வைவாக்ஸ். எந்த மஸ்கிட்டோனால், எந்த கொசுவால் பாருது? அனோவிலஸ் கொசு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெனால்ட் ராஸ் அவர் தான் பார்த்திங்கன்னா மலேரியா சம்மந்தமான ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. சிக்கன் குனியா, ஏடிஸ் எஜிப்தி. ஸோ எந்த கொசுனால் பரவக்கூடியதுன்னா எந்த கொசுங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. டெங்கு நோய் பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு காய்ச்சல்னு சொல்லலாம், இதுவும் ஏடிஸ் எஜிப்தி தான். ஃபிலாரியே யானை காய்ச்சல். அடுத்து ஸ்வைன் ஃப்ளூ பன்றிக் காய்ச்சல், H1N1 பறவை காய்ச்சல், H5N1. அடுத்து எய்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ வைரஸு. ஸோ இதெல்லாம் இந்த பாக்ஸில் ஆல்ரெடி பார்த்தாச்சு. எட்வர்ட் ஜென்னர் வந்து தடுப்பூசி ரிலேட்டடாக வர்றது எட்வர்ட் ஜென்னர். வகைகள் பார்த்துக்கோங்க, கொல்லப்படாது. உயிருள்ள தடுப்பூசி வந்து பிசிஜி, வாய்வழி போலியோ சொட்டு மருந்து. கொல்லப்பட்டது பார்த்திங்கன்னா டைஃபாய்டு, காலரா, கக்குவான் தடுப்பூசி எல்லாம் கொல்லப்பட்டது. பிசிஜியோட ஃபுல் ஃபார்ம் பேசிலஸ் கால்மெண்டெகுரின். இவங்க 2 பேர், கால்மெண்டே குயிரின், இவங்க 2 பேர் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. டிபிடிங்கிற 3 நோய் தடுப்பு: டிப்தீரியா, பெட்டுடிஸ், டெட்டனஸ்.
லூயிஸ் பாய்ச்சர் நோய் தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிருப்பார். பாஸ்டரைசேஷனை முறை. காலரா ஆந்த்ராக்ஸ் நோய்களுக்கு மருந்து உருவாக்கியிருப்பார். ரேபிஸ் அதுக்கான நோய் இதுவும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து இது வந்து மேக்ஸிமம் தொற்று நோய்கள் அப்புறமா கடத்தியால் பரவும் நோய்களை கொடுத்துருப்பாங்க 9th. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 10th வந்து கம்பேரிட்டிவாக லெஸ் இம்பார்ட்டண்ட்டு. என்ன ஆஸ்பெக்ட் நீங்கள் மெயினாக பார்க்கணுன்னா கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு புகையிலை சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி கொஷின் கேட்பாங்க. கேன்சரு, டயபெட்டிஸு, அதுக்கப்புறமா கேன்சரை பற்றி அதிகமாக கொஷின் வந்திருக்கு. டயபெட்டிஸ் சம்மந்தமாக வந்திருக்கு. இதய நோய்கள், அடுத்து புகையிலை சார்ந்தது. நிக்கோட்டினா டொபாக்கோம். நிக்கோட்டின்ங்கிறது தான் மெயினான பொருள். அதில் என்ன தீங்கு விளைவுகள் பார்த்துக்கோங்க. பென்சோபைரின் பாலிசைக்ளிக், இது கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் பண்ணோம். அது வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து கம்மி பண்ணி விடும். வாய் புற்றுநோய் ஏற்படும். மே 31 வந்து புகையிலை எதிர்ப்பு தினம். எதிர்ப்பு சட்டம் பார்த்திங்கன்னா 2004 இது பண்ணியிருப்பாங்க. டயபெட்டிஸில் 2 இருக்குது. வகை 1 பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வரக்கூடியது. இது போதுமான அளவு இன்சுலின் உற்பத்தி ஆகாதனால வரும். வகை 2 பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகும், ஆனால் அது வேலை செய்யாது. அது வந்து பெரியவங்களில் வரும். இந்த டேபிள் பார்த்து வச்சுக்கோங்க. உடல் பருமன் எப்படி கால்குலேட் பண்ணால் BMI = எடை கிலோகிராமு டிவைடட் பை உயரம் மீட்டர் ஸ்கொயரில். ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, திடீர்னு கேட்கலாம். இதய நோய்கள். HDLங்கிறது நல்ல கொலஸ்ட்ரால், அதிக அடர்த்தி கொண்ட லிப்போப்ரதம். குறைந்தது தான் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். கேன்சர் பார்த்திங்கன்னா அதோட வகைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கார்சினோமானா எபித்தீலியல் சுரப்பிகள் திசுவில் உருவாகும். சார்கோமானா இணைப்பு தசை திசுவில் உருவாகும். எலும்பு, குருத்தெலும்பு, தசைனா இதிலெல்லாம் உருவாகிறது. லிக்கோமியான எலும்பு மஜ்ஜை, இரத்த புற்றுநோய்னு சொல்லுவாங்க. ஆன்காலஜி அதோட படிப்புக்கு பேர். கார்சினோஜன் எதனால் ஏற்படுது. அதே மாதிரி உலக புற்றுநோய் நாள் பார்த்திங்கன்னா February 4. தேசிய புற்றுநோய் விழிப்பு நாள் வந்து November 7. வேதியியல் காரணி பார்த்திங்கன்னா கஃபைன், நிலக்கரி, எண்ணெய், நிக்கல், செயற்கை இனிப்பூட்டிகள் இதனால் ஏற்படும். கதிரியக்கம்னா எக்ஸ்ரே, UV, காமா இதெல்லாம் வந்து DNA பாதிப்பு உண்டாக்கும். உயிரியல்னால் வைரஸ் இதனால் ஏற்படும். அறுவை சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை, வேதி மருந்து சிகிச்சைக்கு கீமோதெரப்பின்னு பேர். அடுத்து HIV பற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா எலைசா டெஸ்ட்டு. எலைசாவோட ஃபுல் ஃபார்ம் என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே. ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன ஏரியாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக படிச்சிங்கன்னா குழப்பம், தேவையானது மட்டும் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். தேங்க்யூ.